வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பத்தி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? மாசம் 15,000 கிடைக்க போகுதா? ஒருவேளை உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? பணம் ஏன் மாசம் 15ஆம் தேதி வருது? இந்த மாதிரி நிறைய முக்கியமான கேள்விகளுக்கு நாம இப்போ தெளிவா பதில் பார்க்க போறோம். வதந்திகளை எல்லாம் ஓரமா வச்சுட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, முதல்ல எல்லாருக்கும் இருக்கிற அந்த பெரிய கேள்விக்கே வந்துடலாம். சோஷியல் மீடியால ஈவன் நம்ம பேச்சுல கூட இந்த ரூ. 1,500 விஷயம் ரொம்ப பரவலா பேசப்படுது. அது உண்மையா? இப்போதைக்கு மாசம் ரூ. 1000 உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அது ரூ. 1,500 மாறப்போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இதுல எது கன்ஃபார்மான நியூஸ், எது வெறும் வதந்தி அப்படின்றத நாம பிரிச்சு பார்த்திடலாம். அந்த ரூ. 1,500 கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி இப்போ இந்த திட்டம் என்ன நிலைமையில இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது எவ்வளவு பெரிய திட்டம், இதனால எத்தனை பேர் பயனடைறாங்கன்னு முதல்ல பார்க்கலாம் வாங்க. மாசம் கிட்டத்தட்ட 1,30,00,000 பெண்கள். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல இவ்வளோ குடும்பங்களுக்கு இந்த திட்டம் நேரடியா போய் சேருது. இது உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான திட்டம் இல்லையா? இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே இதுதான். இது வெறும் உதவித்தொகை கிடையாது, இது பெண்களுக்கான உரிமைத் தொகைன்னு அரசாங்கம் சொல்லுது. தகுதியான குடும்பத் தலைவர்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே நேரா அந்த பணம் போகுது. சரி, இப்ப நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம். உங்க அப்ளிகேஷன் ஒருவேளை ரிஜெக்ட் ஆயிடுச்சா? கவலையே படாதீங்க. திரும்பவும் அப்ளை பண்ணி திட்டத்துல சேர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதலமைச்சரே நேரடியா ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காரு. தகுதி இருந்தும் விடுபட்ட பெண்களுக்கு கண்டிப்பா மேல்முறையீடு செஞ்சு திட்டத்துல சேர வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இதனால தகுதியான யாரும் விடுபடக்கூடாதுங்கிறதுல அரசாங்கம் உறுதியா இருக்கு. இது அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்ட நிறைய பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. மேல்முறையீடு பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க அப்ளிகேஷன் ஏன் நிராகரிக்கப்பட்டுச்சுன்ற காரணத்தோட உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் வந்தா 30 நாளைக்குள்ள நீங்க ஆன்லைன்லயோ இல்லனா பக்கத்துல இருக்கிற சேவை மையம் மூலமாகவோ மேல்முறையீடு பண்ணணும். அதுக்கப்புறம் ஆபீசர்ஸ் உங்க வீட்டுக்கே வந்து ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்க தகுதியை உறுதி செய்வாங்க. நீங்க மேல்முறையீடு பண்ணும்போது சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். உங்க வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், கரண்ட் பில் டீடைல்ஸ், அப்புறம் பேங்க் பாஸ்புக், இதெல்லாம் ரெடியா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா இன்கம் சர்டிஃபிகேட் உங்க தகுதியை நிரூபிக்க ரொம்ப உதவும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா உங்க அப்பீல் ஈஸியா ப்ராசஸ் ஆயிடும். ஆன்லைன்ல நீங்களே அப்ளை பண்ணணும்னா kmut.tn.gov.in இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு போங்க. இந்த அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, உங்க அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்ததா பணம் வர்றதுல சில பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. பணம் ஏன் ஒரு குறிப்பிட்ட தேதியில வருது? சில சமயம் பணம் வராம போறதுக்கு என்ன காரணம்? இதையெல்லாம் இப்ப பார்க்கலாம். இது நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி. மாச ஆரம்பத்துல வராம ஏன் கரெக்டா 15ஆம் தேதி பணம் போடுறாங்க? இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். மாசத்தோட முதல் 10 நாள்ல பேங்க்ல சம்பளம், பென்ஷன் ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். பயங்கர ரஷ்ஷா இருக்கும். அந்த நேரத்துல 1,30,00,000 பேருக்கு ஒரே சமயத்துல பணம் அனுப்புறது பேங்குங்களுக்கு ரொம்ப பெரிய வேலை. அதனால தான் பேங்க்ல வேலைப்பளு கொஞ்சம் கம்மியா இருக்கிற 15ஆம் தேதியை அரசாங்கம் தேர்ந்தெடுத்திருக்கு. சில பேருக்கு பணம் வர்றதுல சிக்கல் வர இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். அதுதான் என்பிசிஐ இணைப்பு. சிம்பிளா சொல்லணும்னா, கவர்மெண்ட் அனுப்புற பணம் உங்க எந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போகணும்னு ஆதார் கார்டு தான் முடிவு பண்ணும். உங்க ஆதார் நம்பர் எந்த பேங்க் அக்கவுண்டோட சரியா லிங்க் ஆயிருக்கோ அந்த அக்கவுண்ட்டுக்கு தான் பணம் போகும். அதனால உங்க பேங்க்ல ஆதார் சரியா லிங்க் ஆயிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் வரலையா? உடனே உங்க ஆதார் நம்பரை பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணுங்க. இதுதான் அரசாங்கத்தோட நேரடி அட்வைஸ். இதை செஞ்சாலே போதும், பணம் வராத நிறைய பிரச்சனைகள் சரியாயிடும். இப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். அந்த ரூ. 1,500 விஷயம், அது உண்மையா இல்ல வெறும் எலெக்ஷன் வாக்குறுதியா? எது உண்மை, எது வெறும் பேச்சுன்னு இப்போ தெளிவா பாத்திரலாம். இப்போ நிலைமை என்னன்னா, அதிகாரப்பூர்வமா கன்ஃபார்மா கொடுக்கறது மாசம் ரூ. 1,000 மட்டும்தான். இதுதான் உண்மை. அப்போ அந்த ரூ. 1,500 பேச்சு அது வரப்போற 2026 எலெக்ஷனுக்கான ஒரு வாக்குறுதியா இருக்கலான்னு ஒரு யூகம் பரவிட்டு இருக்கு. ஆமா, கவர்மெண்ட் சைட்ல இருந்து இத பத்தி எந்த ஒரு அபிஷியல் அறிவிப்பும் இது வரைக்கும் வரல. சரி, ஒருவேளை ஃபியூச்சர்ல பணத்தை அதிகப்படுத்தினா அது யாருக்கு முதல்ல கிடைக்கும்னு ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்கிற குடும்பங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற குடும்பங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கலான்னு அரசாங்க வட்டாரத்திலிருந்து சில தகவல்கள் வருது. சுருக்கமா சொல்லணும்னா 2023ல ஆரம்பிச்ச இந்த திட்டம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய திட்டமா வளர்ந்து நிக்குது. இதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்குங்கிறது பெரும்பாலும் 2026 எலெக்ஷனை ஒட்டி தான் நமக்கு தெரிய வரும்.
அப்போ இப்போதைக்கு உரிமைத் தொகை எவ்வளவோ, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனா என்ன பண்றது, எதிர்காலத்துல என்ன நடக்கலான்னு எல்லாத்தையும் நாம இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த திட்டம் தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, இந்த உதவித்தொகை 1500 ரூபாய் மாறுமா, இல்ல இன்னும் புதுசா பயனாளிகளை சேர்ப்பாங்களா? இந்த திட்டத்தோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எதுவா இருந்தாலும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம்.